இன்னைக்கு நாம சென்னையின் மிக இயல்பான பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படுகின்ற 2 சொற்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதில் ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டு என்ற சொல். இந்த கிட்டு என்ற சொல் பார்த்திங்கன்னா வினைச்சொல். இந்த வினைச்சொல்லை நம்ம கிட்ட என்ற பயன்பாட்டில் நம்ம மிகையாக பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறோம். இந்த கிட்ட என்ற சொல்லுக்கு, கிட்டு என்ற வினைச்சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைப்பு, கிடைத்தல், அணுகுதல், நெருங்குதல், பக்கம், இதெல்லாம் அதோடைய பொருளாக இருக்குது. இந்த பொருளில் தான் நம்ம கிட்ட என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். இந்த கிட்ட என்பது அந்த வினைச்சொல், கிட்டு என்ற வினைச்சொல்லின் வினையற்ற வடிவம். வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தும் பொழுது அது வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டுக்கு அருகில் என்ற பொருளில் நம்ம கையாளுறோம். ஏன் கிட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது என்னை அணுகி, என்னிடத்தில் என்ற பொருளில் நம்ம அந்த கிட்ட என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். இரண்டாவது சொல் சொன்னேன் இல்லையா, அந்த இரண்டாவது சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட. அண்ட அல்லது ஆண்ட. இந்த அண்ட, ஆண்ட என்ற சொற்களையும் இந்த சொல்லையும் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்னா சென்னையின் இயல்பான பேச்சு வழக்கில் என் வீட்டாண்ட, என் வீட்டு அந்த மரத்தாண்ட, எண்ணாண்ட, உண்ணாண்ட, அதனாண்ட அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு கொச்சையான வழக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்.